வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, திமுகவிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட ஆராசா அரசியல் வாழ்வு அஸ்தமனமானது. ஆராசா அவர்களை திமுகவிலிருந்து விரட்டி அடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் நேரத்தில் எந்த ஒரு முன்னணி தலைவரையும் கட்சி விட்டு வெளியே போ, கட்சி விட்டு நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு யாரும் அதிரடியான முடிவு எடுக்க மாட்டாங்க. ஆனால் கட்சிக்கு இத்தனை நாளும் தூணா இருந்தவங்க இந்த தேர்தல் நேரத்தில் தேர்தல் பணி ஆற்றாம ஒதுங்கி நிக்கிறாங்கன்னா, ராசா அவர்களை கட்சி விட்டு ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு நல்லா தெரியுது. தேர்தல் முடிந்த பிறகு அவரை தூக்கி குப்பையில போட போறாங்க அப்படின்னு நல்லா தெரியுது. அதனால்தான் ராசா அவர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் எத்தனையோ திமுக ஆளுமைகளை பொறுத்த வரைக்கும் பொதுக்கூட்டங்கள்ல பேசினாலும் ராசா அவர்களை எந்த ஒரு பொதுக்கூட்ட மேடையிலும் நம்மளால பார்க்க முடியல. அவர் ஒரு நட்சத்திர பேச்சாளர் என்ற விஷயமும் உங்க எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் கிடையாது, திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளராகவும் இருக்கிறாரு, அதோட துணை பொதுச் செயலாளராகவும் இருக்கிறாரு, தலித் மக்களுடைய பிரதிநிதியாகவும் இருக்கின்றார். தேர்தல் நேரத்தில் நம்ம ராசா அவர்களை எப்போதும் திமுக முன்னிறுத்தும். 2021 எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சிப்பதற்கு ராசா அவர்களை தான் திமுக பயன்படுத்தியது. இப்படி எடப்பாடிக்கே டப்பு கொடுக்கின்ற அளவுக்கு ராசாவை பயன்படுத்தின திமுக இப்ப ஏன் தேர்தலில் பயன்படுத்தல? அதுக்கு 3 காரணங்கள் சொல்றாங்க. ராசாவுக்கு ஆபத்து எப்போது தெரியுமா தொடங்குச்சு? நம்ம ராசா அவர்களை சென்னை மற்றும் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய மண்டலங்களுக்கு தேர்தல் பொறுப்பாளரா போடுறாங்க. அப்படி மண்டல பொறுப்பாளரா நம்ம ராசா அவர்களை போடுகின்ற தருணத்துல ராசா வேட்பாளரை தேர்வு செய்கின்ற விஷயத்துல களத்துல இறங்குறாரு. ராசா பெரியவரா இல்ல எப்போதும் ஸ்டாலினுடன் இருக்கக்கூடிய சேகர் பாபு பெரியவரா? மொழி ரீதியாகவும் ஸ்டாலினுடன் வந்து ரொம்பவே நெருக்கமா இருக்கக்கூடியவர் சேகர் பாபு அவர்கள் தான். சேகர் பாபு ஒரு லிஸ்ட ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அதே மாதிரி தாமோ அன்பரசன் அவர்களும் ஒரு லிஸ்ட ரெடி பண்ணி வச்சிருக்கின்றார். ஸோ இந்த 2 லிஸ்டையும் கொண்டு போய் நம்முடைய ராசா கிட்ட கொடுக்குறாங்க. ஏன்னா சென்னை மண்டலம், சென்னை சுற்று வட்டாரமாக இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களுக்கும் ராசா அவர்களை தான் பொறுப்பாளராக போட்டிருக்காங்க, தேர்தல் பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. ஸோ அவர்கிட்ட கொடுத்தாதான் வேட்பாளரை ஃபைனலைஸ் பண்ணுவார். அதனால ராசா கிட்ட கொடுக்குறாங்க. ராசா பொறுத்த வரைக்கும் இந்த 2G வழக்கில் சிக்கினதுல இருந்தே வந்து தனக்கென ஒரு டீமை திமுகவில் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாரு. அது கடந்த காலங்களில் யாருக்கும் தெரியல. ஆனால் லேட்டஸ்டா ராசா அவருடைய ஆடியோ ரிலீஸ் ஆச்சு இல்ல, அதுல நல்லா தெரிஞ்சு போச்சு. ஸோ அதற்கு முன்பாகவே வந்து சேகர் பாபுக்கும் தாமோ அன்பரசன் அவர்களுக்கும் வந்து நம்ம ராசா அவர்கள் அவருக்கென ஒரு டீமை உருவாக்குறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா மக்களிடையே செல்வாக்கு பெற்றவர்கள், கையில காசு வச்சிருக்கவங்க, தாமோ அன்பரசன் நெருக்கமா இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரிதான் சேகர் பாபுக்கு நெருக்கமா இருக்கிறவங்க, கையில காசு வச்சிருக்கவங்க, இவங்களையெல்லாம் சேகர் பாபு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வேட்பாளராக முன்னிறுத்துகின்றார் ராசா கிட்ட. ஆனால் ராசா பொறுத்த வரைக்கும் 2 விதமா வந்து ஆட்களை தேர்வு செய்கிறார். ஒன்னு ராசாவுக்கு நெருக்கமா இருக்கிறவங்க, 2வது தன் சமூகத்தை சார்ந்தவங்க. ஏன்னா திமுக மீது எப்போது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் வந்து தலித்தை சார்ந்த பெரும்பான்மையோர் வந்து பாத்தீங்கன்னா சென்னையிலோ சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மாவட்டத்துடைய வேட்பாளராக ராசா வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்றாரு. அப்படி செலக்ட் பண்ணிட்டு திமுக தலைமைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேட்பாளர் பட்டியல் அனுப்புறாரு. அப்படி கேட்கும் போது என்ன நிறைய பேரும் தலித்தா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் பொது தொகுதியிலே வந்து தலித்தை நிக்க வச்சு வெற்றி பெற செய்வாங்க. திமுக அந்த மாதிரி என்னைக்காவது பண்ணிருக்குதா? தனி தொகுதியில் மட்டும்தான் தலித்துக்கான வாய்ப்பு தரும். மற்ற இடங்கள்லாம் வந்து எந்த சாதி ஆதிக்கம் இருக்குதோ எந்த பகுதியில் அவங்க தான் வேட்பாளர் இருப்பாங்க. திமுக தான் சமூக நீதியா பேசவே கூடாது, அதுனா சமூக நீதி கட்சின்னு சும்மா சொல்லுவாங்க, சிறுபான்மையை ஏமாத்ததுக்காக, பட்டியலினத்தவரை ஏமாத்ததுக்காக அப்படி சொல்லுவாங்க. அதனால என்னைக்காவது பொது தொகுதியில தலித்தை நிக்க வச்சு வெற்றி பெற செஞ்சிருக்குதா, இல்ல தலித்துக்கு உயர் பதவி கொடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க தலைவரை. அதனால இவங்கெல்லாம் வந்து தலித்தாவே இருந்தாலும் பொதுமக்கள் மத்தியில வந்து இவங்க தலித்தா அறியப்படல, எல்லோருக்குமான தலைவராக தான் அறியப்படுறாங்க. அதனால இவங்களுக்கு சென்னை சுற்று வட்டாரத்திலும் சென்னையிலும் வேட்பாளராக அறிவிச்சிங்கன்னா திமுகவும் சமூக நீதிக்கான கட்சி தான் அப்படின்னு வெற்றி பெற்ற பிறகு பறைசாற்றிக் கொள்ளலாம், எவனும் குற்றச்சாட்டு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தலித்துகளை பெரும்பான்மையானோரை வந்து பாத்தீங்கன்னா வேட்பாளராக முன்னிறுத்துறாங்க. இது சேகர் பாபுக்கும் பிடிக்கல, தாமோ அன்பரசன் அவர்களுக்கும் பிடிக்கவே இல்லை, தன்னுடைய ஆதரவாளர்களும் இல்ல. 2வது எந்த சமூகம் எந்த பகுதியில் அதிகமா இருக்குதோ அந்த சமூகத்துடைய வேட்பாளர் இல்லாம தலித்தை முன்னிறுத்தினா, இப்ப திருமாவளவனை பாருங்களேன்,
தமிழகம் முழுவதும் அவர் பிரச்சாரத்தை கூட்டு போறாங்களா? திருமாவளவா திருமாவளவா எங்கெல்லாம் சேரி பகுதி இருக்குதோ அங்கெல்லாம் வாப்பா, மற்ற இடத்துல நீ வர வேணாப்பா அப்படின்னு திமுகவே ஒதுக்கி வைக்குது. ரெண்டாவது, திருமாவளவன் வந்து பாத்தீங்கன்னா வேட்பாளர் அறிமுகப்படுத்தினா அந்த வேட்பாளர் கூட எழுந்து நிக்க மாட்டான். அந்த அளவு தான் திமுகவில் திருமாவளவனுக்கு வந்து மதிப்பு இருக்குது. உலகம் அறிந்த தலைவர், நல்லா படிச்ச மனுஷன், கொள்கையில வாழக்கூடியவர், அப்படிக்க திமுக கிட்ட மதிப்பு இல்லை. ஆனா திமுக சார்பில் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை வேட்பாளராக நிறுத்தினா தலித்து மக்களை வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மை சமூகமானது ஏற்றுக்கொள்ளுமா? ஓபிசி சமூகம். ராசா வந்து பாத்தீங்கன்னா தனக்கான ஒரு டீமை உருவாக்குறாரு அப்படின்ற விஷயத்த நம்முடைய தாமு அன்பரசனும் நம்முடைய சேகர் பாபு அவர்களும் வந்து திமுக தலைமை கிட்ட எடுத்து சொன்னாங்க. அப்பொழுதே வந்து ராசா அவர்களுடைய வேட்பாளர் தேர்வை நிராகரித்து விட்டது. அன்னையிலிருந்தே வந்து ராசா அவர்களை ஒரு சந்தேக கண்ணோடு தான் திமுக பார்த்தது. ஏன்னா அந்த அளவுக்கு தாமு அன்பரசனும் சேகர் பாபு அவர்களும் மு.க. ஸ்டாலின் கிட்ட நல்லா முடுக்கி விட்டாங்க. ஆனால் ராசாவை ஒதுக்க முடியாது. கனிமொழி அவருடைய ஆதரவு பெற்றவர். அதனால திமுக தலைமை கிட்ட ரொம்ப நெருக்கமாவே இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அதிமுகவினருக்கு பதிலடி கொடுக்கணும்னா ராசாவை தான் களத்துல இறக்குவாங்க. ஆனால் அதிரடியாக ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. அந்த ஆடியோ வந்து பாத்தீங்கன்னா திமுகவை அப்படியே புரட்டி போட்டது. ராசா அவர்கள் விளக்கம் அளித்த பிறகும் இது என்னுடைய வாய்ஸ் இல்லை அப்படின்னு சொல்ல முடியல. ஒண்ணு. ரெண்டாவது, வெட்டி ஒட்டிருக்காங்க அப்படின்னு சொன்ன பிறகு கூட எங்கெங்க வெட்டினாங்க எங்கெங்க ஒட்டினாங்க நிரூபி பார்க்கலாம் அப்படின்னு நம்முடைய மாரிதாஸ் அவர்கள் நம்முடைய ராசா கிட்ட வந்து அதிரடி காட்டி, நேரா நீதிமன்றத்துக்கு போறியா, நான் வரேன், எங்க வெட்டப்பட்டிருக்குது எங்க ஒட்டிருக்காங்க பார்த்துலாம் வா அப்படின்னு ராசா கிட்ட சவால் விட்டதுனால அது வெட்டவும் படல ஒட்டவும் படல, அது ஒரிஜினல் வாய்ஸ் தான் என்பது ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. ராசா அவர்களால மறுப்பு தெரிவித்தும் மக்களிடையே எடுபடவே இல்லை. ராசா பொறுத்த வரைக்கும் திமுகவை மொத்தமா டேமேஜ் பண்ணியிருந்தார். அதுல ஸ்டாலின் அவர்களை பெரிய தலைவரா முன்னிறுத்துறாங்க திமுகவில். ஆனா அந்த ஆளுக்கு ஒண்ணு கூட அறிவே கிடையாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒருமையில பேசியிருப்பாரு. அது மட்டும் கிடையாது, திமுகவில் கொள்ள அடிச்சது ஸ்டாலின் தான். கலைஞர் டிவிக்கு தான் 200 கோடி ஸ்டாலின் லஞ்சம் வாங்கினாரு. கலைஞர் டிவிக்கு 200 கோடி போச்சு. ஆனா தலிதா இருக்கக்கூடிய என் வீட்டுக்கு ஏண்டா ரைடு வந்தாங்க, நானா பணம் வச்சிருந்தேன். இப்படி ஆடியோவில் பல தகவலும் வெளியான பிறகு ஸ்டாலினை தமிழக மக்கள் வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட்டி தொட்டி எல்லாம் இந்த ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. சரி, அதற்கு பிறகு நட்சத்திர பட்டியலில் இருந்து ராசா பேரை எடுத்துட்டாங்க. ஏன் எடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு 2 காரணம் இருக்கு. மீண்டும் ராசா அவர்கள் தேர்தல் களத்தில் பயணித்தார் என்றால் அவரை அடிக்கடி பார்க்கின்ற மக்கள் இந்த ஆடியோ தொடர்பாக நினைவு வந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவது, எதிர்கட்சிகளும் வந்து பாத்தீங்கன்னா ராசா பிரச்சாரம் பண்ண அவர் அடிப்படையை வச்சே விமர்சனம் பண்ணுவாங்க. அதனால ராசா அவர்கள் நட்சத்திர பேச்சாளர் பட்டியலிருந்து எடுத்துட்டாங்க சுத்தமா. ரெண்டாவது, ஏண்டா நீ எல்லாம் கட்சிக்கு விசுவாசமா இருப்பேன்னு பார்த்தா கொஞ்சம் ஏமாந்தா நீயே ஒரு ஏக்நாத் சிண்டாவே மாறி இருப்ப போல இருக்குது. கடந்த காலங்கள்ல நல்ல காலம்டாடே, ஏதோ ஒண்ணு உடனடியா வந்து நாங்க ஜாமீன் எடுத்தண்டா உன்னையும் கனிமொழியும், இல்லைன்னா அப்புறம் மொத்த பேரையும் உள்ள தூக்கி போட்டுருப்ப போல இருக்குது. இனிமேலும் உன்னை நம்புறவன் முட்டாள்றா, ஒருபோதும் உன்னை நம்ப மாட்டேன்டா அப்படின்றதுனால்தான் திமுக ராசா அவர்களை இந்த ஆடியோக்கு பிறகு அப்படியே ஒதுக்கி வச்சிருக்காங்க. ராசா ஒதுக்கி வைத்திருப்பது ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. ராசா பொறுத்த வரைக்கும் தான் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தாலும் திமுக தலைவர் மீது எந்த ஒரு அதிருப்தியும் வெளிப்படுத்தவே இல்லை, அமைதியா தான் இருக்கிறார். ஆனால் திமுகவில் ராசா இருக்கிற வரைக்கும் திமுகவுக்கு பேஜார் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதனால ராசா கிட்ட யாரும் நெருக்கம் காட்டக்கூடாது, எந்த தொடர்பும் வச்சுக்க கூடாது அப்படின்னு ரகசியமான உத்தரவை திமுக பிறப்பித்திருக்கிறது. சோ திமுக இப்படி புறக்கணிக்கின்ற பொழுது ராசா அவர்களே வந்து பாத்தீங்கன்னா திமுக விட்டு வெளியேற வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு வந்து திமுக தரப்பானது நினைக்கிறது. அதுலயும் அதிகார மட்டத்திலிருந்து திடீர்னு எந்தவித அதிகாரமும் இல்லாம பிடிஆர் பயணிகள் தியாகராஜன் மாதிரி ராசா அவர்களை டம்மி பண்ணா ஒருத்தருடைய மனநிலை எப்படி இருக்கும்? கட்சிக்காக என்னென்ன வேலைடா பார்த்துருக்கேன், நான் எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கேன், என்னையே ஒதுக்குறீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு ராசாவுக்கு வெறி வரும் இல்ல. ஸோ அந்த வெறியானது திமுகவுக்கு எதிராக கிளம்பிச்சு என்ன ஆகுது? நம்ம ராசா அவர்கள் தூக்கி வழக்கில் அப்ரூவ் ஆகலன்னா என்ன பண்றது? அதனால கனிமொழியை விட்டு அம்மா தாயே வாயை தந்துட போறான், தேர்தல் வரைக்கும் சும்மா இருக்க சொல்லு, தேர்தல் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்த்துட்டு ராசா அவர்களை கன்வின்ஸ் பண்றதா இல்ல கயட்டி விடுறதான்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராசாவை வந்து கனிமொழி மூலமாக அமைதிப்படுத்தி இருக்கின்றார்கள். இங்க எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய மு.க. அழகிரி அவர்கள் தேர்தல் நேரத்தில் மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக 2021 அதிகமாகவே ஆடினாரு. குடும்பத்தினர் போயிட்டு ரொம்பவே அமைதிப்படுத்தினாங்க. தேர்தல் முடியட்டும், திமுக வெற்றி பெறட்டும், கட்சியில் உங்களை கொண்டு வந்து சேர்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப உறுப்பினர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க.
ஆனால் அந்த வாக்குறுதியானது திமுக வெற்றி பெற்ற பிறகு நிறைவேற்றப்படலை. அதனால தான் இன்னைக்கு மு.க. அழகிரியை பொறுத்த வரைக்கும் என்ன பேட்டியளிக்கிறாரு, திமுக வெற்றி பெறுமா அப்படின்னு கேட்கின்ற பொழுது, திமுகவை எவன் ஒழுங்கா வேலை பார்க்கறானோ அவன் வெற்றி பெறுவான், திமுக வெற்றி பெறுமா அப்படின்னு கேட்கும்போது திமுக வெற்றி பெற வாய்ப்பே கிடையாது அப்படின்னு மு.க. அழகிரி வந்து சொல்றார். அதே மாதிரி தான் இப்போ ஆர் ராசாவுக்கு உறுதிமொழித்திருக்காங்க. நிச்சயமாக திமுக வெற்றி பெற்றால் ஆர் ராசா தூக்கி அடிக்கப்படுவார் வெளியே. ஆனால் தோல்வி அடைந்தார் என்றால் ஆர் ராசா அரவணைக்கப்படுவார். அதனால ஆர் ராசா பொறுத்த வரைக்கும் தனக்கு நெருக்கமானவர்கிட்ட திமுகவுக்கு வேலை பார்க்காதீங்கடா, நான் எப்படி இருந்தேன் என்னையே ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னா எவ்வளோ கடுமையான சூழ்நிலை இருந்தாலும் நான் அத்தனை நெருக்கடியும் தாங்கி கொண்டு எந்த உண்மையும் சொல்லலை. நம்மளுக்குள்ள பேசினதை எவனோ ஒரு திருட்டு பையன் எடுத்து அந்த ஆடியோவை வெளியிட்டு இருக்கிறான். ஸோ இந்த திருட்டு பையனுடைய செயலை நம்பி என் மீது வந்து பார்த்தீங்கன்னா திமுக சந்தேகப்படுத்தி என்னை ஓரம் கட்டியிருக்கு. அதனால என்னுடைய அருமை பெருமை என்னன்னு தெரியணும் அப்படின்னு சொல்றதுக்காக ஆர் ராசா ஆதரவாளர்கள்லாம் கட்சிக்காக வேலை செய்வானா, தேர்தலில் வேலை செய்வானா அப்படின்னு இவரும் உத்தரவிட்டு இருக்கின்றாராம். அதனால தலைமைக்கும் ஆர் ராசாவுக்கும் மோதல் வெடித்து இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, ஆர் ராசா இன்னொரு சித்து வேலையும் பார்த்துட்டார். அது இப்போ வெளியாயிருக்குது. உங்க எல்லாருக்கும் தெரியும், நாம் தமிழர் கட்சியில இருந்து ராஜீவ்காந்தி என்கின்றவர் வந்தாரு. உங்க எல்லாருக்கும் தெரியும், அவனே ஒரு பிள்ளைக்கா பையன் தான், அவனே மோசமானவன் தான். திமுகவை அவனை மாதிரி விமர்சனம் பண்ணவங்க உலகத்துல வேற யாருமே கிடையாது. ஆனா வந்து சேர்ந்துட்டான்னு வச்சுங்களேன். ஏன்னா எல்லா பையனும் மதமாறின கேஸ் அடைக்கலம் ஆபத்து எங்க திமுகவில் தானே. அதனால ராஜீவ்காந்தி அங்கே தான் வந்து சேர்ந்தான். அவன் யோகி சிகாமணி இல்லை, நாம் தமிழர் கட்சியில வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணவன், கட்டிங் போட்டவன். அதனால திமுக தான் சரியான இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேர்ந்துட்டான். ஊழலின் ஊற்றுக்கண்ணே வந்து திமுக தானே. அப்படி வந்து சேர்ந்தவனுக்கு திமுக அரவணைத்துக் கொண்டது நல்ல நேரம். திமுக எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற போது, நிறைய பேரை பேசுறதுக்கு ஆள் இல்லாத பொழுது, சீமானுக்கு பதிலடி கொடுப்பதற்கு யாரும் இல்லாத தருணத்தில் அந்த கட்சியிலிருந்தே வந்த ராஜீவ்காந்தியை வந்து திமுக கட்சியில் சேர்த்துக்கிட்டு சீமானுக்கு எதிராகவே தொடர்ச்சியாக பேச விட்டுருந்தாங்க. அதனாலேயே பொறுப்புகளானது ராஜீவ்காந்திக்கு அதிகரித்து கொண்டே வந்தாங்க. கடைசியில் ஒரு கட்டத்தில் மாணவரணியினுடைய துணைத் தலைவர் பதவி வரைக்கும் போச்சு. அதற்கு பிறகு ஆர் ராசாவுடைய கைங்கரியத்தினால அந்த ராஜீவ்காந்தி அவர்கள் கொள்கை பரப்பு இணைச் செயலாளராக பதவி டவுன்கிரேட் பண்ணப்பட்டது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இந்த ராஜீவ்காந்தி பெண்கள் இடத்துல பயங்கர சில்முசம் பண்ணுவான் சமூக வலைதளத்துல. அதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக எடுத்து சமூக வலைதளத்துல போட்டு விட்டுட்டாரு ஆர் ராசா. ஆர் ராசாவுக்கு தான் எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல ஐடி விங்ஸ்ல, அவங்க கிட்ட சொல்லி நம்ம ராஜீவ்காந்தி என்னவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்துல பெண்களுக்கு எதிராக சில்முசம் பண்ணியிருக்கின்றாரோ அவற்றையெல்லாம் தொகுத்து ஒரே ஒரு இன்ஸ்டாகிராம் டிஎம் போன்று சித்தரிச்சு மொத்தமா விட்டார். ஆனா பல பேரும் ராஜீவ்காந்தி இந்த மாதிரிலாம் பேசவும் கிடையாது. இந்த டிஎம் மெசேஜ் பாருங்க, ஒரே டைம்ல இத்தனை மெசேஜ் ஒன்னா வந்த மாதிரி இருக்குது பாருங்க. ஒரே டைம்ல இத்தனை மெசேஜ் ஒன்னா வர முடியுமா? அதெல்லாம் போய் ஒரு மெசேஜ் டைப் பண்றதுக்கும் அடுத்த மெசேஜ் டைப் பண்றதுக்கும் எவ்வளவு டைம் வித்தியாசம் இருக்கும். ஆனா ஒரே டைம்ல வந்து பாரு இது போலி அப்படின்லாம் உருட்டாங்க. ஆனா ஆர் ராசா தரப்புல இருந்து அவங்களுடைய ஆட்களை பொறுத்த வரைக்கும் ரகசியமாக சோசியல் மீடியாவில் இவன் திருட்டு பையன் தான். நாங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இவன் டிஎம்ல எத்தனை முறை மெசேஜ் பண்ணானோ அத்தனை மெசேஜும் ஒரே ஷீட்ல எடுத்து வெளியிட்டோம். அதனால முதல் மெசேஜ்ல என்ன டைம் இருந்ததோ அந்த டைம் மட்டும் உங்க கண்ணுக்கு தெரியுது. ஆனா அடுத்தடுத்த மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ராஜீவ்காந்தி சமூக வலைதளத்துல பதிவிட்டு தான். ஆனா அதனுடைய டைம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆர் ராசா தரப்பு ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ராஜீவ்காந்தி சில்மசங்களை சமூக வலைதளத்துல போட்டாங்க. இத்தனை விஷயங்களும் சமூக வலைதளத்துல பதிவிட்ட பிறகு ராஜீவ்காந்தி அவர்கள் திமுகவிலிருந்து ஓரங்கட்டப்பட்டாரு. இப்போ இதெல்லாம் ஆர் ராசாவுடைய டீம் தான் பண்ணிச்சு. ஆர் ராசா தான் வந்து பாத்தீங்கன்னா தனக்கு எதிராகவோ இல்ல தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவங்க யாரும் முன்னுக்கு வந்துடக்கூடாது, திமுக நான் தான் பெரிய ஆளா இருக்கணும் அப்படின்னு நினைச்சதுனால இவர் தான் சித்து வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்காக உண்மையா உழைக்கிறவங்க எல்லாம் இந்த ஆள் கட்டம் கட்டுறானு. அதனால நிச்சயமா நாளைக்கு இவன் ஏக்நாத் சிண்டேவான்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை வச்சும் இன்னைக்கு ஆர் ராசா அவர்களை ஒதுக்கி வச்சிருக்கின்றார்கள். திமுக தேர்தலில் தோல்வி அடைந்தால் ஆர் ராசா மட்டும்தான் ஏக்நாத் சிண்டே. ஏற்கனவே கனிமொழியை பொறுத்த வரைக்கும் திமுகக்குள்ள எந்த முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ தனக்கான முக்கியத்துவம் இல்லாத பொழுது தான் பத்திரகாளியா மாறுவேன் என்று பலமுறை சொல்லியிருக்கிறாங்க கனிமொழி. திமுக தோல்வி அடைந்தால் ஆர் ராசா மூலமாக கட்சி இரண்டாக உடையும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. அந்த தருணத்தில் கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் தனக்கு அநீதி இழைக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டு பாஞ்சாலியாக வெளியே வந்து ஆர் ராசாவுடன் கைகோர்த்து கொண்டு திமுக கட்சி ரெண்டா உடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அது வரைக்கும் திமுக பொறுமை காத்துக்கொண்டு தான் இருக்கும். வெற்றி பெற்றால் ஆர் ராசா கதை முடிஞ்சது, தோல்வி அடைந்தால் திமுக கதை முடிஞ்சது. ஸோ இன்னைக்கு இந்த திமுகவும் சரி ஆர் ராசாவும் சரி மதில் மேல் இருக்கக்கூடிய பூனையா இருக்கிறாங்க.
அந்த பூனை வந்து பாத்தீங்கன்னா எந்த பக்கம் குதிக்க போகுதுன்றது தேர்தல் முடிவுக்கு பிறகு தெரியும். பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆர் ராசா அவர்களை இப்போது ஓரங்கட்டி வச்சிருக்கிறாங்க. எந்த விசேஷத்துக்கும் கலந்து கொள்வதே கிடையாது. ஸோ ஆர் ராசாவனுடைய வரவு இல்லாம திமுகவில் வந்து பாத்தீங்கன்னா அதிரடி பேச்சுக்கு பஞ்சம் ஏற்பட்டிருக்குது. இன்னைக்கு எத்தனையோ பேர் திமுகவில் பேசினாலும் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் உரையாற்றுவது மட்டும்தான் ஊடகங்கள்ல வந்து, மற்ற யார் உரையாற்றுவதும் வெளியே வரல, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுற வரைக்கும். ஸோ அந்த அளவுக்கு இந்த தேர்தலில் திமுக யாரையுமே நம்பாது இருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு திமுகவுக்கு முட்டு கொடுத்தவன்லாம் இன்னைக்கு முட்டு சந்தில் போய் நின்று இருக்கிறான். ஆர் ராசா அவர் விரைவில் வெளியேற்றப்படுவார். மே மாதம் 4ஆம் தேதி பாருங்க, நடுத்தருவில் நிற்பார் ஆர் ராசா. ஆடாத ஆட்டம் ஆடினா எடப்பாடி பழனிசாமி தாயார்லாம் அநியாயமாக வந்து திட்டினா அந்த பாவம்லாம் எங்கே போவோம்? அதான் சாபமாக மாறி ஆர் ராசாவே விரட்டி இருக்குது. சரி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நன்றி நண்பர்கள்.